இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆஃபீஸில் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்ன மாப்பிள்ள இது சிதம்பரம் வந்து இப்படி பேசிட்டு போகிறாரு. அந்த பல்லவி பொண்ணு எப்போ வேணால் நமக்கு வந்து பாடுன்னு சொல்லியிருக்குமே, இவரை மைண்டில் வச்சு தான் சொல்லியிருப்பாளோ. இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொன்னாங்களே, பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பிட கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க. தீபாவும் டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் போகும்போது கார்த்தியை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே சேரில் போய் இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க தீபா. கார்த்திக் சார், உங்கள் உயிருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. உங்களை காப்பாற்றணுன்றதுக்காண்டி தான் நான் அவருக்கு போய் பாடி கொடுத்தேன். வேறு எந்த காசு எதுவுமே நான் அவர்கிட்ட வாங்கவே இல்லை. விலையாக வாங்கினது உங்கள் உயிர் மட்டும்தான். ஆனால் இப்போ போய் நான் தான் பல்லவின்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு நான் வாழ்கிறதுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாமல் நான் சாகிறதே மேலு. இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பேக்கை தூக்கி போட்டுட்டு வெக்குன்னு மாடிக்கு நடக்கிறாங்க. யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் ஏறி போய் குதிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. கார்த்திக் சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்திக் தீபாவும் வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உங்கள் கூட சேர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கலையே கார்த்திக் சார், என்னை மன்னிச்சிருங்க. நானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேனே, நீங்கள் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் சுத்தமாக சிதைச்சிட்டேன். அதை வந்துட்டு இனிமேல் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க போகிற நேரத்தில் யாரோ பின்னாடி கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துடுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மைதிலி வந்துடுறாங்க. டக்குன்னு அண்ணி அப்படின்னு சொல்ல கன்னத்திலே பலார்னு அரைகிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப? அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீ சாகுற அளவுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அண்ணி நடக்கணும்? என் வாழ்க்கையே போயிடுச்சு, கார்த்திக் சாரை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, சிதம்பரம்னு ஒருத்தர் சவால் விட்டாங்கல்ல நீ, அவர் வந்துட்டு மறுபடியும் கார்த்திக் சார்கிட்ட சவால் விட்டார். நான் வந்துட்டு பல்லவியா கார்த்திக் சாருக்கு பாடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் அதுங்களையும் வந்துட்டு சிதம்பரம் என்னை மிரட்டினாரு. நான் முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ரெசார்ட்டுக்கு போனோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக. அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் ஷாக் வச்சார். அடுத்து அருண் அண்ணாவை கொலை பண்ண பார்த்தாங்க. அதுக்கடுத்து கார்த்திக் சாரை வந்துட்டு போட் ரைடிங் போகும்போது துப்பாக்கியை வச்சு மிரட்டி நீ இப்போ வந்து பாடலைன்னா நான் கண்டிப்பாக கொண்டுருவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால போய் பாடி கொடுத்துட்டேன். கார்த்திக் சாரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. என்ன தீபா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ பாட்டுக்கு சாகணும்னு முடிவெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நப்பில் என்ன அண்ணி ஆக போகுது சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்க முடியும் உங்களால்? அன்னைக்கு பல்லவி ட்ராமா நம்ம வீட்டில் வச்சு தானே நடந்துச்சு. அப்போ எதனால நம்ம பண்ணமா? நான் பண்ண தப்பே அவங்களுக்கு பாடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் நீ நான் பண்ண தப்பு. அதில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ எங்கே வந்து நிற்குது பாருங்க. இதிலிருந்து இன்னும் என்னால் வெளியில் வர முடியல. கார்த்திக் சார் எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? நான் அப்படி முடிவெடுத்ததே உங்களால் தாங்க முடியலையே. அவரை போய் பாருங்கள், என் வாழ்க்கையே போன மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தீபா நீ எதுக்கு கவலைப்படாத தீபா, கூடி சீக்கிரம் இதெல்லாமே சரியாயிடும். இனி என்னோட உயிரை ஒரு பக்கம் காப்பாற்ற போய் உன் உயிர் போகிற நிலைமைக்கு வந்துருச்சே தீபா அப்படின்னு சொல்லி எனக்கு வேற வழி தெரியல. நீ இப்படிலாம் கஷ்டத்தை வந்துட்டு என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு தீபா, நீ வந்துட்டு புருஷனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே இந்த முடிவு எடுத்திருக்க. ஏன் எல்லா பாவத்தையும் உன் தலையில் தூக்கி போட்டுக்கிற? இங்கே பாரு, நீ அந்த கடவுள் எழுதியிருக்காரு. அதனால தான் என்ன இந்த டைமுக்கு அமைச்சிருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்களா, அவங்க பையனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்க்கறதுக்காண்டி தான் இங்கே வந்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டமே, ஒன்றை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நீ இந்த பக்கம் போகிறத பார்த்து தான் நானே வந்தேன். இப்போ வந்து பார்த்தா இப்படி முடிவெடுத்திருக்க. கடவுளாக பார்த்தா என்னை அமைச்சிருக்காரு. இங்கே பாரு, உன் மேலே எந்த தப்புமே இல்லை. அதை உனக்கு சொல்லாமல் சொல்ல வச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு விடிவு வரப்போகுது. நீ அதை மட்டும் நம்பு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி வந்துட்டு கோவமாக வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுமே அபிராமி அவங்க அப்பா எல்லாம் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா நீ வந்துட்டு மீட்டிங் அதுன்னு போவோன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டேன், என்னாச்சு முகம்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு அபிராமி கேட்க, கார்த்தி பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபேமிலியில் எல்லாருமே வந்துடுறாங்க. தீபாவும் அப்போ தான் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. சிதம்பரம் இருக்கார்லம்மா, அவர் இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அவர் எதுக்குமா இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. பல்லவி போய் அவங்களுக்கு பாடிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஷாக் ஆயிடுறாங்க எல்லாரும். என்னம்மா இது, அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தானே கிடச்சிருந்துச்சு, இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? அவருக்கு எப்படி அந்த பொண்ணு பாடிச்சு அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த பல்லவி பொண்ணு மேலே நான் உயர்ந்த ஒரு ஸ்தானம் வச்சிருந்தேன், ஆனால் அது அந்த பொண்ணே கெடுத்துக்கிடுச்சு. பணத்துக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களாச்சே, அவங்களோட மனசு உறுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க, இந்த சைடு வந்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, சிதம்பரம் நல்லா தான் போட்டு தாக்கியிருக்காரு, முதல்ல அவரை பார்த்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கணும். சிதம்பரம்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி அந்த சைடு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சைடு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, நீ சும்மா அபிராமி, எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குன்னு அவர் சொன்னது சரிதான். இப்போது அந்த ரூபஸ்ரீ கிட்ட பாடினா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்கோம், ஏதோ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ சிதம்பரம் மாதிரி இப்போ ஒரு பெரிய ஆள்கிட்ட பாடினோடனே லட்சக்கணக்கில்
பணம் கொடுத்துருப்பாரு. இப்போது 500ன்னு சொன்னால் நம்ம மனசு வந்துட்டு ஒன்றும் அசையாது. இதே வந்துட்டு 5000ன்னு சொல்லிப்பாரு, கொஞ்சம் நில தடுமாறும். அதே இது 5 லட்சம் 50 லட்சம்னு சொல்லிப்பாரு, அப்படியே சொந்தமாக கான்ட்ராக்டாக எழுதி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையும். பணத்தை பார்த்ததோ மாறத்தாமா செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணலாமா? ஏன் தான் இப்படி பண்ணுதோ? ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தங்களுக்கு பாடியிருக்கேச்சி. அந்த பொண்ணை நினைக்கும் போதே அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தீபாவை பார்க்க தீபா வந்துட்டு அமைதியாகவே தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தது ஐஸ்வர்யா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி சமயத்தில் தீபாவை போட்டு விட்டா தான் இந்த வீட்டில் விட்டு வெளியில் அமுச்சு விட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு அபிராமி, இதுதான் வாழ்க்கை. இங்கே பாரு, அந்த பொண்ணு வேற கஷ்டப்படுற பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி கண்டிப்பாக பாட வச்சிருப்பாரு. அவரோட குறிக்கோள் வெறும் கான்ட்ராக்ட் வாங்குறது மட்டும் இருந்துச்சுன்னா கார்த்தியை தேடி ஆஃபீஸை வந்திருக்க மாட்டாங்க. அவர் பெரிய ஈகோ பிடிச்ச ஆளாக இருக்காரு. அதனால தான் கார்த்தியை வந்துட்டு வெறுப்பேற்றிட்டு போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ உனக்கே வந்துட்டு ஒரு 5 கோடி கொடுக்கேன், நீ வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுமே அபிராமி ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. பார்த்தியா ஷாக் ஆகுறேல? அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வந்துட்டு பண அளவு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்க. இல்லைம்மா, இந்த தப்பை நான் எந்த காலத்திலேயும் மன்னிக்க மாட்டேன், அதுவும் பல்லவி மாதிரி ஆளெல்லாம் நான் மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுற. எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மீனாட்சி போய் தீபாவை கூட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. என்ன நினச்சேன்னு தீபாவை நடந்ததில் சொல்ல, என்ன தீபா இந்த மாதிரி ஆயிடுச்சே, சரி விடு, கார்த்தி உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே நீ இதெல்லாம் பண்ண, பாவம் இவங்க அது தெரியாமல் பணத்துக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. கார்த்தியும் அது தெரியாமல் நம்பிட்டு போகிறார் அப்படின்னு சொல்ல தீபா ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.